ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்டடி வித் சிங்கப்பெண்ணே. இன்றைக்கு நம்ம வீடியோவில் நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் இல்லையா, 50 கொஷின் பேப்பர் பார்க்கலாம் அப்படின்னு. அதில் செகண்ட் கொஷின் பேப்பர். பிரித்தெழுதுக. பொய் அகற்றும். ஆன்சர் பொய் கூட்டல் அகற்றும். பிரித்தெழுதுதல். செந்தமிழ் எனும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது செம்மை கூட்டல் தமிழ். சேர்த்தெழுதுக. 8 கூட்டல் திசை 8 திசை. இதில் பார்த்தோம்னா நமக்கு இந்த வல்லினம் மிகும் அப்படிங்கிற அந்த இதில் வந்திருக்கும். இது வல்லின எழுத்துக்கு கா ச த ப. அந்த லைனில் எப்பவுமே நிலைமொழியும் வறுமொழியும் இருக்கும்போது வறுமொழியில் இந்த எழுத்தில் ஏதோ ஒரு எழுத்து வரும்போது அதனுடைய மெய் மிகும், வல்லினம் மிகும். அப்போ 8 கூட்டல் திசை 8 திசை. அருகுற. எதிர்ச்சொல்லை கண்டறி. தொலைவில், அதாவது அருகுற அப்படின்னா அருகில் அப்படிங்கிற மாதிரி மீனிங். அப்போ அதுக்கு ஆப்போசிட் தொலைவில். அணுகு என்பதன் எதிர்ச்சொல் விலகு. பொருந்தாத சொல்லை கண்டறிக. உயர்திணை அல்லாத பால்வகை கண்டறி. அதாவது உயர்திணை அல்லாதது. ஆன்சர் பலவின் பால். பொருந்தாத சொல்லை கண்டறிக. கொழுந்து வகை அல்லாததை கண்டறிக. ஆன்சர் கீரை தண்டு. பனைமரத்தோட கொழுந்துக்கு பனங்குருத்து, வேப்பங்கொழுந்து, நெல் துளிர். கீரை தண்டு அது வராது, அதுதான் பொருந்தாதது. பின்வருவனவற்றுள் தவறான செய்தியை தரும் தொடர். அரிக்கமேடு அகழாய்வில் ரோமானிய நாணயங்கள் கிடைத்தன. கரெக்டு. புறப்பொருள் வெண்பாமாலை என்னும் இலக்கண நூலிலும் ஏறுகோள் குறித்து கூறப்பட்டுள்ளது. இதுவும் கரெக்டு. பட்டிமண்டபம் பற்றிய குறிப்பு மணிமேகலையில் காணப்படுகிறது. 8, 10 ஆகிய எண்ணு பெயர்களுக்கு பின் வல்லினம் மிகாது. இது தப்பு. ஏன்னா வல்லினம் மிகும். 8 தொகை 10 பாட்டு அப்படிங்கும்போது என்ன ஆகுது? வல்லினம் மிகும். மரபு பிழையற்ற தொடர். சோறு சாப்பிட்டான், பால் குடித்தான். அம்பு விட்டான், கூடை முடைந்தான். இதில் மரபு பிழை அற்றதை எடுத்தெழுதுக அப்படின்னு சொன்னால் கூடை முடைந்தான். இது எல்லாமே தப்பு. பால் பருகு, சோறு உண், அந்த மாதிரி தான் வரும். மரபு பிழையற்றதை எடுத்தெழுதுக. கோழி கூவும், காகம் கத்தும், மயில் அலரும். இது எல்லாமே தப்பு. எருது எக்காலமிடும். இதுதான் கரெக்டு. மரபுத்தொடரின் பொருளை கண்டறிக. கொடி கட்டி பறத்தல், புகழ் பெற்று விளங்குதல். ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை அறிதல். கான்டினென்ட். கான்டினென்ட் அப்படின்னா கண்டம். ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் கான்வர்சேஷன். கான்வர்சேஷன்னா உரையாடல். ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் ஆர்த்தோகிராஃபி. ஆர்த்தோ அப்படின்னா எழுத்திலக்கணம். பிறமொழி சொல் களவாத தொடரை கண்டறி. அதாவது பிறமொழி சொல் எதுவுமே இருக்கக்கூடாது. ஃபஸ்ட்டில் பார்த்தோம்னா கம்ப்யூட்டர்னு வந்துருச்சு, அதே பிறமொழி சொல். செகண்டுமே அனுபவம், அது வந்துருச்சு. எவ்வகையான செயற்கைக்கோளையும் ஏவும் திறன் நம்மிடம் உள்ளது, திறன், இது வந்துருச்சு. அப்போ இதில் சரியானது கல்யாணம் என்பது ஆயிரங்காலத்து பயிர். ஒளி மற்றும் பொருள் வேறுபாடறிந்து சரியான பொருளை அறிதல். உடலின் உறுப்பு தலை. நம்ம தலை தான் உடலின் உறுப்பு. ஒளி மற்றும் பொருள் வேறுபாடறிந்து சரியான பொருளை அறிதல். அறிவு பகுதி கலை. நம்ம சொல்கிறோம் இல்லையா, கலைனா இப்போ பாடல் கலை, நாட்டியக்கலை, அந்த மாதிரி, அதுதான் அறிவு பகுதி. ஒரு பொருள் பல சொற்கள். ஈ என்பதன் தவறான பொருளை தேர்ந்தெடுக்க. இந்த கொஷின் போன டைமும் கேட்டிருந்தாங்க. இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம் இல்லையா, அந்த கொஷின் பேப்பர்லேயே இருந்தது. அதாவது உயிரெழுத்து, ஒரு வகை பறவை, பகிர்ந்து கொடு, இது எல்லாமே ஈ அப்படிங்கிறதுக்கு பொருந்தும். ஆனால் அணிகலன் அப்படிங்கிறது பொருந்தாது. வடு, மூசு, குறும்பை, கச்சல் ஆகிய சொற்கள் எதனை குறிக்கும்? பிஞ்சு வகை. ஒரு பொருள் தரும் பல சொற்கள். வயல். வயல்னா என்ன சொல்லணும்? நம்ம பழனம் செய்.
காணினா நிலம்னு வந்துடும், கனல்னா வேறு வந்துடும். அப்போ சுடர் கழனி, தரிசு தீ, இதெல்லாமே வந்து ஒரு வேர்டு மட்டும்தான் வந்திருக்கு. இதெல்லாம் இப்போ இது காணி அப்படின்னா வயல்னு வச்சுக்கோங்க, இதில் கழனி அப்படின்னா வயல், அந்த மாதிரி இது ஒன்று. ஆனால் ரெண்டுமே வந்திருக்கு வந்து பலனம் செய். கேட்டான் என்ற சொல்லின் வேர்ச்சொல்லை கண்டறிக. வேர்ச்சொல் அப்படின்னா எப்படி வரும்? கட்டளை பொருளில் வரும். அப்போ கேட்டான் அப்படிங்கிறோட வேர் சொல் கேள். வேர்ச்சொல்லின் தொழிற்பெயர் காண்க. பாடு, தொழிற்பெயர்னா அழுத்தல் விகுதி கண்டிப்பாக முடிஞ்சிருக்கும். அப்போ பாடுதல். பார் என்னும் வேர்ச்சொல்லின் பெயரச்ச வடிவம் காண்க. பெயரச்சம்னா ஆழ முடிஞ்சிருக்கணும். அப்போ ஆன்சர் பார்த்த. வேர்ச்சொல்லின் தொழிற்பெயர் காண்க. படி, ஆன்சர் படித்தல். மைக்ரேஷன் என்ற ஆங்கில சொல்லுக்கு சரியான தமிழ் சொல்லை தேர்க. மைக்ரேஷன் அப்படின்னா நகர்தல். அகர வரிசைப்படி சீர் செய்க. அகர வரிசை நம்ம என்ன சொல்லியிருக்கோம்? இப்போ இதெல்லாம் பார்க்கணும். இது பார்த்தோம்னா நமக்கு என்னது? இது வந்து நா வரிசை. அப்போ நன்னா, நின்னி, நுண்ணு, நென்னே, நை, நொன்னோ, நௌ. அப்போ நா, நாக்கு, நைடதம், நொய்யல், நோன்பு. அகர வரிசைப்படி சீர் செய்க. இது வந்து சா வரிசை. சாந்தம், சுரும்பு, சைலம், சோலை. ஆடுபவரின் கரகச் செம்பின் தலையில் நன்கு படியும்படி உட்புறமாக தட்டி அடிப்பக்கத்தை செய்கின்றனர். இது வந்து சொற்களை ஒழுங்குபடுத்தணும். இதில் என்னென்னா கரக செம்பின் அடிப்பாகத்தை உட்புறமாக தட்டி ஆடுபவரின் தலையில் நன்கு படியும்படி செய்கின்றனர். இதுதான் கரெக்டு. சொற்களை ஒழுங்குபடுத்துக. ஆட்சிக்கு அரசனின் அறம் கூறும் துணை புரிந்தன அறநெறி மன்றங்கள். இது எப்படி நம்ம கரெக்டாக ஒழுங்குபடுத்தணும்னா, அறம் கூறும் மன்றங்கள் அரசனின் அறநெறி ஆட்சிக்கு துணை புரிந்தன. சொற்களை ஒழுங்குபடுத்துக. பறிக்கப்பட்ட பறந்து நின்ற என் மனம் மலரை போல மரக்கிளையிலிருந்து வாடுகிறது. என் மனம் பறந்து நின்ற மரக்கிளையிலிருந்து பறிக்கப்பட்ட மலரை போல வாடுகிறது. பள்ளிக்கூடம் எங்கு உள்ளது என்ற வினாவிற்கு வலப்பக்கத்தில் உள்ளது என கூறல் சுட்டு விடை. உனக்கு கதை எழுத தெரியுமா அப்படின்ற வினாவிற்கு கட்டுரை எழுத தெரியும் அப்படின்னு சொல்கிறது இனமொழி விடை. அதாவது இப்போ உனக்கு பாடல் பாட தெரியுமா அப்படின்னா எனக்கு நடனம் ஆட தெரியும், அதனுடைய இனமாக சொல்கிறது இனமொழி விடை. காமராசர் நகர் எங்கே இருக்கிறது என்ற வினாவிற்கு இந்த வழியாக செல்லுங்கள் அப்படி சுட்டி சொன்னால் அது சுட்டு விடை. பாரத ஸ்டேட் வங்கியின் உரையாடு மென்பொருள் இலா. இதற்குண்டான வினாவை தேர்ந்தெடு. பாரத ஸ்டேட் வங்கியின் உரையாடு மென்பொருள் எது? விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடு. பூங்கொடி தன் தோழியுடன் திங்கட்கிழமை காலையில் பேருந்தில் ஏறி பள்ளிக்கு சென்றாள். பூங்கொடி பள்ளிக்கு எப்படி சென்றாள்? சுட்டு விடை, மறைவிடை, நேர்விடை ஆகிய 3 விடைகளை எவ்வாறு அழைப்பர்? வெளிப்படை விடைகள். வெளிப்படையாக சொல்கிறது இங்கே இருக்குது, அங்கே இருக்குது, இதுதான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறது வெளிப்படை விடைகள். செய்வினை செயப்பாட்டு வினை வாக்கியங்களை கண்டெழுதல். குமரன் ஓவியம் வரைந்தான். செய்வினை வாக்கியம். பிறவினை தொடரை கண்டறிக. கபிலனை திருந்தச் செய்தான். செய்வினை அப்படின்னா எழுவாய் வந்து ஒரு வினையை அதே செய்கிறது. இது வந்து கபிலனை திருந்தச் செய்தான், வேறொருத்தன் வந்து கபிலனை திருந்தச் செய்தான். இது பிறவினை வாக்கியம். தமிழ் பற்று தமிழர்களால் வளர்க்கப்பட்டது. செயப்பாட்டு வினை. இந்த செய்வினை செயப்பாட்டு வினை வீடியோ நம்ம சேனலில் இருக்குது, அதில் பாருங்கள். ஆள் வளர்க்கப்பட்டது இந்த மாதிரி முடிஞ்சாலே செயப்பாட்டு வினை அப்படின்னு சொல்லியிருப்போம். இடி விழுந்த மரம் போல. இவ்வுமை கூறும் பொருள் துன்பம். எம்பளம் என்பது, என்பளம் அப்படின்னா சின்னம். டெரிட்டரி இணையான தமிழ்ச்சொல் நிலப்பகுதி. அலுவல் சார்ந்த கலைச்சொல் வீடியோ கான்ஃபரன்ஸ், காணொளி கூட்டம்.
கோனிக்கல் ஸ்டோன், இரிகேஷன் டெக்னாலஜி, வெப்பமண்டலம் இதெல்லாம் வந்து அலுவல் சார்ந்து வராது. இது நிலப்பகுதியை சார்ந்து வரும். இது வந்து குமிழிக்கல், இது வந்து நீர்ப்பாசனத்தை சார்ந்து வரும். இதுவும் நீர்ப்பாசனத்தை சார்ந்து வரும். அப்போ வீடியோ கான்ஃபரன்ஸ் தான் அலுவல் சார்ந்த கலைச்சொல். கடைக்கு போவாயா என்ற கேள்விக்கு போக மாட்டேன் என மறுத்து கூறுதல் மறைவிடை. பிறமொழி சொல்லுக்கு நிகரான தமிழ் சொல்லை எழுதுக. பிளாக் போர்டு. பிளாக் போர்டுனா கரும்பலகை. இதில் தவறான இணை எது? ஈக்குவல்னா சமம், யூஸ்னா பயன்படுத்துதல், கோல்டு பிஸ்கட்னா தங்கக்கட்டி. இது மூணுமே கரெக்டு. அப்போ ரிப்பீட் அப்படின்னா மறுபடியும் அர்த்தம். ஆனால் மிகுதியாகன்னு கொடுத்துருக்கு. அப்போ இதுதான். ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் அடல்ட்ரேஷன். அடல்ட்ரேஷன் அப்படின்னா கலப்படம். தவறான ஊர் பெயரின் மறுவுவை கண்டறி. தஞ்சை தஞ்சாவூர், நெல்லை திருநெல்வேலி, மயிலை மயிலாடுதுறை, புதுகை புதுக்கோட்டை. இதில் வந்து தப்பாக பண்ணியிருக்காங்க. புதுவை. மயிலாடுதுறைக்கு மயிலை கரெக்டு. இதுதான் கரெக்டு. மறுவூச்சொல் சரியான இணைகளை கண்டறி. சைதை சைதாப்பேட்டை, கும்பை கும்பகோணம், மயிலை மயிலாப்பூர், நெல்லை திருநெல்வேலி. இதில் கும்பைன்னு வராது, குடந்தைன்னு வரும். கும்பகோணத்துக்கு வந்து குடந்தை. அப்போ இது தப்பு. மீதி மூணுமே கரெக்டு. 1, 3, 4 கரெக்டு. மறுவூச்சொல் சரியாக பொறுத்துக. சைதை சைதாப்பேட்டை. சைதை சைதாப்பேட்டை, புதுகை புதுக்கோட்டை, புதுவை புதுச்சேரி, நாகை நாகப்பட்டினம். நிறுத்தக்குறி அறிக. கூட்டத்தின் தலைவர் சக்தி அவர்கள் தற்போது தலைப்பிள்ளை என்னும் தலைப்பில் பேசுவார் என்று அறிவித்தார். இதற்குண்டான வீடியோ இன்னும் நம்ம போடலை. நிறுத்தற்குறிகளுக்கு அதுக்குண்டான வீடியோ சீக்கிரமாக போடலாம். சரியான நிறுத்தக்குறிகளில் அமைந்த வாக்கியத்தை கண்டறிக. வெண்பாவால் எழுதப்பட்ட நூல் முத்தெல்லாயிரம் முத்தொள்ளாயிரம் மன்னர்களின் பெயர்களை குறிப்பிடாமல் சேர சோழ பாண்டியர் என்று பொதுவாக பாடுகிறது. சரியான நிறுத்தக்குறிகளை வாக்கியத்தை கண்டறிக. நல்லவை வெல்லும், தீயவை தோற்கும். பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு. பின்வருவனவற்றுள் எழுத்து வழக்கில் அமைந்த சொல் எது? சொல்லு, சொல்லிக்கின்னு, சொல்றா இதெல்லாமே நமக்கு பேச்சு வழக்கு. அப்போ எழுத்து வழக்கு வந்து சொல். பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு. பின்வருவனவற்றுள் எழுத்து வழக்கில் அமையாத சொற்களை கண்டறிக. செல்க, வருக, படித்தான் இதெல்லாமே எழுத்து வழக்கு. அப்போது பேச்சு வழக்கில் வர்றது குந்திக்க. குந்திக்க அப்படின்னா உட்கார். சரியான எழுத்து வழக்கு தொடரை தேர்ந்தெடு. நேற்று நீ வந்தியா, நேற்று நீ வருவாயா, நேற்று அவன் வருவானா, நேற்று நீ வந்தாயா. இதுதான் கரெக்டு. எழுத்து வழக்கில் நேற்று நீ வந்தாயா. சிங்கம். சிங்கம் வந்து குருளை. புலி பரல். பசு. பசுக்கு வந்து கன்று. சொற்களை இணைத்து புதிய சொற்களை உருவாக்குக. சுவர் சரியான சொல். சுவர் எழுப்பினான். பொருத்தமான காலம் கண்டறிக. நான் வந்தேன். கவிதை இயற்றினாள். மேடையில் பேசுவேன். மழை பெய்தது. இப்போ மழை பெய்தது அப்படிங்கிறது இறந்த காலம். மேடையில் பேசுவேன் அப்படிங்கிறது எதிர்காலம். நான் வந்தேனுங்கிறது இறந்த காலம். இது எல்லாமே தப்பு. அப்போ கரெக்டானது கவிதை இயற்றினாள் இறந்த காலம். நிகழ்காலத்தை குறிப்பது இப்போ ப்ரெசண்டில் என்ன நடக்குதோ அது சொல்கிறது நடக்கிறது. பொருத்தமான காலம் அமைத்தல். சிரி என்ற வேர்ச்சொல்லின் எதிர்காலத்தை கண்டுபிடி. சிரிப்பாள். சிரித்தாள் அப்படின்னா இது இறந்த காலம். இது சிரிக்கிறாள் அப்படின்னா நிகழ்காலம். இதுதான் எதிர்காலம். சிரிப்பாள். நெல்லையப்பர் கோவில் எங்கு உள்ளது? அறநெறிச்சாரம் பாடலை எழுதியவர் யார்?
தீ விபத்து ஏற்பட்டால் செய்யக்கூடாதவை யாவை? மீனாட்சி சுந்தரனார் நல்ல தமிழ் பேசி விளங்கும் திறமை பெற்றிருந்தார். அவருடைய மாணாக்கர் அவரிடம் கற்பதனை மிகவும் விரும்பினார்கள். இதற்கு அந்த நடுவில் அந்த கோடிட்டு எடுத்த மாதிரி நிரப்புறது என்னென்னா ஆகையால். அவர் நல்ல தமிழ் பேசும் திறமை பெற்றிருந்தால் அவங்க மாணவர்கள் எல்லாம் அவர்கிட்ட தமிழ் கற்றுக்கணுன்னு விரும்பினாங்க. அப்போ ஆகையால். மாபெரும் புத்தக கண்காட்சி காமராசர் அரங்கத்தில் நடைபெறுகிறது. புத்தக கண்காட்சி எங்கு நடைபெறுகிறது? பண்பிலான் பெற்ற பெருஞ்செல்வம் நண்பால் களம் தீமையால் திரிந்தற்று. தூய்மையற்ற பாத்திரத்தில் வைக்கப்படும் பால் திரிந்துவிடும். நட்பண்பு இல்லாதவன் பெற்ற பெருஞ்செல்வம் யாருக்கும் பயனின்றி அழியும். இது கரெக்டான இணைப்பு சொல். அதுபோல தூய்மையற்ற பாத்திரத்தில் வைக்க பால் கெட்டு போகிறது. அதுபோல நட்பண்பு இல்லாதவன் பெற்ற பெருஞ்செல்வமும் யாருக்கும் பயனின்றி அழியும். இரு பொருள் ஆக்குதல். ஆக்குதல் அப்படின்னா செய்தல், சமைத்தல். அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க. மதலை வானம் ஊன்றிய மதலை போல, ஏணி சாத்திய ஏற்றெருஞ்சென்னி, இரவில் மாட்டிய இலங்கு சுழர் நெகிழி. அந்த பாடல் இருக்குல்லே, அந்த பாடல் இந்த லைன் வந்திருக்கு. வானம் ஊன்றிய மதலை போல. அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க. தலைவர் தமது கையால் பரிசு வழங்கினார். தனது கையால். மாணவன் தனது கையால் பெற்றுக்கொண்டான். மாடுகள் தனது தலையை ஆட்டின. தலைவர் தனது வீட்டை வழங்கினார். இது எல்லாமே தப்பு. இதில் கரெக்டானது மாணவன் தனது கையால் பரிசு பெற்றான். சால, தவ, நனி, ஊர், கழி என்ற 6 சொற்களும் ஒரே பொருளை கண்டறிய. அதற்கு மிகுதி அப்படிங்கிறது தான் பொருள். உயர்ந்தோங்கு மலை. இத்தொடரில் ஒரு பொருளுக்கு 2 சொற்கள் உள்ளன. உயர் அப்படின்னாலும் ஹைட்டு தான், ஓங்கு அப்படின்னாலும் ஹைட்டு தான். அப்போ இதற்குரிய ஒரே 2 சொற்கள் அப்படின்னா உயர், ஓங்கு. நகை என்னும் சொல் தரும் 2 பொருள் குறிப்பிடுக. நகை அப்படின்னா நகைச்சுவை சொல்றோம், சிரிப்பு, அணிகலன். பாரி, பரி. பாரி அப்படின்னா வள்ளல், பரி அப்படின்னா குதிரை. மாலுமிகள் கோள்களின் நிலையை வைத்து புயல், மழை போன்றவை தோன்றும் காலங்களையும் கடல் நீர் பொங்கும் காலத்தையும் அறிந்து தகுந்த காலத்தில் கப்பல்களை செலுத்தினர். மாலுமிகளின் அனுபவ அறிவு கப்பலை செலுத்த உதவுகிறது. இது கூற்று சரி, காரணம் தவறு. ஹோமோகிராஃப். ஹோமோகிராஃப் அப்படின்னா ஒப்பெழுத்து. காஸ்மிக் ரேஸ் விண்வெளி கதிர்கள். நூல். நூல் அப்படின்னா த்ரெட். யாண்டு எங்கே. பொருத்தமான பொருளை தேர்வு செய்தல். ஈன்று பெற்று. ஈன்று ஈன்று பெற்று. கொம்பு கிளை. அதிமதுரம் மிகுந்த சுவை. குரங்கு கவி. தகுந்த சொல்லை தேர்ந்து எழுதுக. வீட்டு பயன்பாட்டிற்காக பொருள் வாங்குபவர் நுகர்வோர். முதலீட்டாளர் அப்படின்னா பொருள் போட்டு நம்ம வணிகம் பண்ணுறவங்க முதலீட்டாளர். தொழிலாளினா வேலை செய்கிறவங்க. பின்வருவனவற்றை பொறுத்து விடை அறிக. ஆ நிறை. ஆட்டு மந்தை. ஒளிக்குவியல். சரி. ஒளிக்கற்றை. கல் குவியல். கட்டளை தொடரை கண்டறிய. கட்டளை தொடர் அப்படின்னா பூக்களை பறிக்காதீர். இவ்வரிகளில் உள்ள பொருள்கோளை கண்டறிக. ஆழத்து மேல குவளை, குளத்துல வாளின் நெடிய குரங்கு. கொண்டு கூட்டு பொருள்கோள்.
விருந்தினரும் வறியவரும் நெருங்கி உண்ண மென்மேலும் முகம் மலரும் மேலோர் போல என்று விருந்தை பற்றி கூறும் நூல் கலிங்கத்துப் பரணி. பிழை திருத்துதல். ஓர் சரியாக அமைந்த தொடரை கண்டறிக. ஓர் அழகிய சிற்றூரில் ஒரு குளம் இருந்தது. எப்போவுமே ஒரு உயிரெழுத்துக்கு முன்னாடி ஓர் வரும். அதே உயிர்மை எழுத்துக்கு முன்னாடி ஒரு வரும். இதுதான் இதோட ஷார்ட்கட். சரியான தொடரை தேர்ந்தெடு. நம் தமிழ் மக்கள் அருமருந்தென அருந்தும் உணவே அறிந்தவர். பிழையை திருத்தி எழுது. ஒரு புத்தகம். நான் சொன்னலையா இப்போதான், எப்பவுமே உயிர்மை எழுத்துக்கு முன்னாடி ஒரு வரும், உயிரெழுத்துக்கு முன்னாடி ஓர் வரும். உயிர்மை உயிரெழுத்து. சொல் பொருள். வாரணம் யானை, சூரன் வீரன், பரி குதிரை, கமுகு பாக்கு. இப்போ இந்த கமுகு பாக்குங்கிறதும் பரி குதிரைங்கிறதும் நமக்கு நல்லா தெரியும். அப்போ அதை ரெண்டையும் நம்ம தெரிஞ்சதை வச்சு மேட்ச் பண்ணால் கூட இந்த மாதிரி கொடுத்தா மேட்ச் பண்ணிடலாம். சொல் பொருள். சரியான சொல்லையும் பொருளையும் தேர்ந்தெடு. அள்ளல் சேறு, வருக்கை இருக்கை, புல் தாவரம், மடிவு தொடக்கம். இதில் கரெக்டானது அள்ளல் சேறு. அடுத்து சொல் பொருள். களனி. களனி அப்படின்னா வயல். ஆழினா கடல். இது ரெண்டுமே நமக்கு தெரியும். சமர் அப்படின்னா போர். களம் கப்பல். ஒருமை பன்மை பிழையற்ற தொடர் எது? ஈஸ்ட்மேன் என்பார் படச்சுருள் தயாரிக்கும் முறையை கண்டுபிடித்தார். இது பாருங்கள், கண்டுபிடித்தன அக்ரிணையில் இருக்குது, இது பன்மையில் இருக்குது. கண்டுபிடித்தனர், கண்டுபிடித்தது, இது அக்ரிணையில் இருக்குது. அப்போ ஈஸ்ட்மேன் என்பார் படச்சுருள் தயாரிக்கும் முறையை கண்டுபிடித்தார். இதுதான் கரெக்டானது. ஒருமை பன்மை பிழையை நீக்குக. மரங்கள் அனைத்தும் வளர்ந்தது. எப்பவுமே அக்ரிணை பன்மையில் வரும்போது தூ வராது. அக்ரிணையில் ஒருமை நாய் ஓடியது, நாய் குறைத்தது, அந்த மாதிரி இருந்தால் தான் அது வரும். அக்ரிணையில் பன்மை வந்துச்சுன்னா மரங்கள் அனைத்தும் வளர்ந்தன. ஒருமை பன்மை பிழையை நீக்குக. மரங்கள் அனைத்தும் வளர்ந்தன, மரங்கள் அனைத்தும் வளர்ந்தது, மரம் அனைத்தும் வளர்ந்தன. இதில் அக்ரிணையில் நம்ம ஒன்று சொல்கிற மாதிரி இருந்தால் தான் அது ஒரு மரம் வளர்ந்தது. ஒருமையில் வந்தால் மரம் வளர்ந்தது. இது மரங்கள் அப்படின்னா பன்மை. அப்போது மரங்கள் அனைத்தும் வளர்ந்தன, இதுதான் கரெக்டு. இது தப்பு, இதுவும் தப்பு, இதுவும் தப்பு. ஒருமை பன்மை பிழை நீக்கு எழுதுக. காட்டு விலங்குகள் பலவும் வரத் தொடங்கின. நான் சொன்னேன் இல்லையா, காட்டு விலங்கு வரத் தொடங்கியது அப்படின்னா தான் ஒருமையில் இருந்தால் தான் அது வரும். காட்டு விலங்குகள் பலவும் வரத் தொடங்கினர். இது என்னது, காட்டு விலங்கு அப்படிங்கிறது அக்ரிணை. அங்கே போய் நமக்கு உயர்ந்த நிலை வர்ற வேர்ட்ஸ் வராது. அப்போ இது கரெக்டானது காட்டு விலங்குகள் பலவும் வரத் தொடங்கின. கீழ்கண்ட பக்தியை படித்து சரியான விடையை தேர்ந்தெடுத்துக. முத்துராமலிங்கர் இந்திய விடுதலை போராட்டத்தில் தீவிரமாக பங்கேற்றார். தமது பேச்சாற்றலால் ஆங்கில ஆட்சிக்கு எதிராக மக்களிடம் பெரும் எழுச்சியை ஏற்படுத்தினார். மேடைகளில் அவர் ஆற்றிய வீர உரையை கேட்ட மக்கள் ஆங்கில ஆட்சிக்கு எதிராக வீறு கொண்டு எழுந்தனர். ஆனால் அச்சமடைந்த ஆங்கில அரசு பலமுறை அவரை கைது செய்து சிறையில் அடைத்தது. மேலும் வாய்ப்பூட்டுச் சட்டம் மூலம் மேடைகளில் அரசியல் பேசக்கூடாது என்று தடை விதித்தது. வட இந்தியாவில் வாய்ப்பூட்டுச் சட்டத்தின்படி பேச தடை விதிக்கப்பட்ட தலைவர் பாலகங்காதர திலகர். அவரை போலவே தென்னாட்டில் அச்சட்டத்திற்கு உட்பட்ட தலைவர் முத்துராமலிங்க தேவர் என்பது குறிப்பிடப்பட்டது. அதாவது தென்னாட்டில் முத்துராமலிங்க தேவரும் வடநாட்டில் பாலகங்காதர திலகரும் வாய்ப்பூட்டு சட்டத்து தடை விதிச்சிருந்தாங்க. இவரது விடுதலை வேட்கையை அறிந்த திருவி கல்யாண சுந்தரனார் தேசியம் காத்த செம்மல் என்று பாராட்டியுள்ளார். வங்கச்சிங்கம் என்று போற்றப்பட்ட நேதாஜி சுபாஷ் சந்திர போஸுடன் நெருங்கிய தொடர்பு கொண்டிருந்தார். விடுதலை போரில் பங்கேற்றவர் முத்துராமலிங்க தேவர். அவர் உரையை கேட்ட ஆங்கில அரசு செய்த செயல் சிறையில் அடைத்தது.
மேடைகளில் அரசியல் பேசக்கூடாது என்று தடை விதிக்கப்பட்ட சட்டம் வாய்ப்பூட்டு சட்டம். தேசியம் காத்த செம்மல் என்று பாராட்டியவர் திருவிக. வங்கச்சிங்கம் என்று குறிப்பிடுபவர் சுபாஷ் சந்திர போஸ். இதோட இந்த வீடியோ முடிஞ்சது. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் நமக்கு இந்த தமிழ் தகுதி தேர்வு, கட்டாய தமிழ் தகுதி தேர்வு வந்து 50 கொஷின்ஸ் நடந்திருக்கு. அதில் 1 பார்த்துட்டோம், 2 பார்த்துட்டோம். அப்படியே லைனாக ஒரு கொஷினாக பார்த்தலாம். அப்போ நமக்கு கொஞ்சம் ப்ராக்டிஸாக இருக்கும். தேங்க்யூ.